என்னப்பா இது, நம் பிழைப்பு இப்படியாகி விட்டதே. நாம் அரண்மனை சம்பளம் வாங்குகிறோம். அரசர் சொல்வதை கேட்டுத்தானே ஆக வேண்டும். கேட்கத்தான் வேண்டும். நம் போதாத காலம் மாமன்னர் நகையை தொலைக்க இரவெல்லாம் கண் விழித்துக் கொண்டு கண்ணில் விளக்கணையை விட்டுக்கொண்டு நீ திருடனா திருடனா என்று ஒவ்வொருவரையும் சோதனை போட வேண்டியிருக்கிறது. அது என்ன நகை என்று நமக்கு தெரியாது. தொலைத்து விட்டவையா அல்லது திருட்டு கொடுத்தவையா என்பதும் நமக்கு தெரியாது. அது எப்படியாவது இருக்கட்டும். அது எந்த கோயில் என்பதாவது உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், நம்மூர் நடராஜர் கோவில். சரி சரி, வா, நடந்து கொண்டே இருப்போம். யாராவது ஒற்றன் நாம் நிற்பதை பார்த்தால் இரவோடு இரவாக அரசரிடம் சொல்லி தொலைப்பான். ஏற்கனவே மாமன்னர் கடிந்து பேசியதை கேட்டு முகம் தொங்கி போயிருக்கும் நம் அரசர் நம்மீது சினம் கொள்வார். சரி சரி, ஒருவேளை அந்த நகை நம் கண்களில் பட்டு அதை கொண்டு போய் மாமன்னரிடம் கொடுத்தால் நம்மை எப்படியெல்லாம் புகழ்வார், என்னென்ன சன்மானமெல்லாம் கொடுப்பார். சும்மா கனவு காணாதே. நகையாவது நமக்கு கிடைப்பதாவது. வேலையை பார். அதோ பார், அங்கே ஒருவர் ஏதோ யோசனையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அடவிடப்பா, இந்த வழியை போவோர் ஒருவரை எல்லாம் சோதனை செய்து செய்து அலுத்து போய்விட்டது. சரி, நீ இரு, நான் விசாரிக்கிறேன். ஐயா பெரியவரே, இப்படி வாரும். ஐயா, இரவு கிட்டத்தட்ட நடுச்சாமமாக போகிறது. எங்கே பதுங்கி பதுங்கி போகிறீர்? பதுங்கியா? இல்லையே. எனக்கு அரண்மனை காவலில் 15 வருடம் அனுபவம் இருக்கிறது. பதுங்கி போய் கொண்டிருக்கிறீர்களா ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறீர்களா என்பது எனக்கா தெரியாது. ஐயா, இல்லைங்க ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. நான் பதுங்கியெல்லாம் போகல. சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? என் பொண்ணுக்கு திருமணம், மாங்கல்யம் செய்யறதுக்காக நான் செய்யற ஆளை தேடி போனேன். செய்யறவரு எங்கேயோ போயிருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுல தாமதம் ஆயிடுச்சு. ஓ, மாங்கல்யமா? எத்தனை குந்துமணி? 8 குந்துமணி. உனது பெண்ணுக்கு மாங்கல்யம் செய்ய போகிறீரா? யாரிடம் காது குத்துகிறாய்? உன்னை பார்த்தால் ஏழை விவசாயி போல் தெரிகிறது. நீ உன் பெண்ணுக்கு மாங்கல்யம் செய்ய போகிறாயா? ஏன் செய்யக்கூடாது ஐயா? பெரிய பெரிய ஆட்களே கால் குந்துமணியில் தான் மாங்கல்யம் செய்கிறார்கள். நீ பஞ்சத்தில் அடிபட்டவன் போல் இருக்கிறாய். நீ உன் பெண்ணுக்கு 8 குந்துமணியில் மாங்கல்யம் செய்கிறாயா? ஆமா. இது ஏதோ விவகாரமாக இருக்கிறது. இவ்வளவு தாமதமாக எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டதற்கு மாங்கல்யம் செய்பவர் வீட்டில் இருந்து வருகிறேன் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார். எதற்கு சந்தேகம்? சோதனை செய்து பார்ப்போம். ஐயா, என்ன அது? முதலில் வெளியே எடு. இல்லையா, ஒண்ணு இல்ல. எடு. அதுதானே பார்த்தேன். மாட்டிக்கொண்டாயா? இது மன்னரின் நகை தானே? இல்லைங்கய்யா, இது என்னோட நகை. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறாயா? இவனுடன் என்ன பேச்சு? நேராக அரண்மனைக்கு இழுத்துச் செல்வோம். இவனுடைய நகையா அல்லது அரசர் நகையா என்று அரசரே தீர்மானிப்பார். வேண்டாயா,